Hello everyone, வணக்கம். Welcome to my YouTube channel and this is Subhanu Gopinath. இந்த வீடியோல உங்களுக்கும் என்ன மாதிரி PCOD இல்லைனா PCOS இல்லைனா பீரியட்ஸ் நார்மலாவே irregular இருக்கு 3-4 months ஆகுது, டேப்லெட்ஸ் போட்டால் தான் பீரியட்ஸ் வருது அப்படின்னு உங்களுக்கும் இருந்துச்சுன்னா நான் என்ன மாதிரிலாம் என் பாடியை மூவ் பண்ணேன், என்ன ஒர்க் அவுட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றது தான் ஒரு கொலாஜா கொடுக்க போறேன். நான் வந்து என் பாடியை ஃபர்ஸ்ட் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வாக்கிங்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். தென் வந்து நான் நிறைய யூடியூப் சேனல் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல யோகா வந்து இதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் என்னோட யோகா வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேசிக்கான 10 எக்ஸசைஸ், அதாவது யோகா போசஸை தான் நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணியிருந்தேன். அந்த 10 போசஸ் பத்தி தான் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறேன். எஸ், நானும் இதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது தேவே சம் யூடியூப் சேனல்ஸ், எல்லா யூடியூப் சேனல்ஸ்லையும் பிசிஓடி ரிலேட்டடா நம்ம பெல்விக் ஏரியாஸை டார்கெட் பண்ணி பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு, எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கவங்களுக்கு, இவங்களுக்குலாம் என்ன யோகாஸ்லாம் பண்ணால் பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எதை நம்புறது எதை நம்பக்கூடாது அப்படின்னு தெரியலையா அப்படின்னு இருக்கும்போது நானே வந்து ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி என்னையே ஒரு டெமோ பீஸாக யூஸ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. நானே ரிசர்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எனக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரியாது, எனக்கு யோகா பண்ண தெரியாது, நான் வாக்கிங் மட்டும் தான் பண்ணிருக்கணும் போது ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணேன். இதையே நான் ஸ்டார்ட் பண்ணனா ஃபர்ஸ்டே ஒரு 30 minutes 40 minutes வீடியோ எடுத்துட்டேன்னா அன்னைக்கு ஒரு நாள் என்ன புஷ் பண்ணி நான் பண்ணிடுவேன். அப்படி நான் புஷ் பண்ணி பண்ணாலும் என் பாடி பெயின் இருக்கும். பிகாஸ் நான் ரொம்ப செடென்ட்ரியா சாப்பிட்டு தூங்கிட்டு ஏதாவது வேலை இருந்தா பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டேன்னா திடீர்னு ஒர்க் அவுட்குள்ள நான் என்ன புஷ் பண்ணனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படின்றதுனால தான் நான் ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ட்ரை பண்ணேன். பாடியில ரொம்ப ஹெவி பெயினா இருந்துச்சு. ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நான் ஒர்க் அவுட்டே விட்டுட்டேன். அப்பதான் வந்து நம்ம ஏன் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல போட்டு பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சில போசஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை வந்து நான் ரெகுலர் பேசிஸ்ல பண்ணேன். 15-20 ஸ்டார்ட் பண்ணி இப்போ 100-150 கவுண்ட்ஸ், ஒரு சில போசஸ்லாம் என்னால் 600 கவுண்ட்ஸ் வரைக்குமே பண்ண முடியுது. நம்ம ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எம்டி ஸ்டொமக்ல வந்து ஒர்க் அவுட் பண்றதை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. எய்தர் வாட்டர், நீங்க வந்து ஒரு ஃபேட் லாஸ்ல இருக்கீங்கன்னா வாட்டர், கெஃபைன் இருக்க மாதிரி கிரீன் டீ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நாட் டீ, கிரீன் டீ ஓகேவா, சுகர் இருக்க மாதிரி எடுத்துக்காதீங்க. இல்லைன்னா ஒரு ஃப்ரூட், ஒரு 2 எக்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஒரு மைல்டான ஒரு மீல் கொஞ்சம் எடுத்துட்டு நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜியை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் அவுட்டோ யோகாவோ ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் மோஸ்ட்லி வந்து எதர் ஏதாவது ஒரு டீ, செம்பருத்தி டீ, கிரீன் டீ ஏதாவது ஒன்று எடுத்துப்பேன். இல்லைனா வெந்தயம் சோக் பண்ண வாட்டர் அதெல்லாம் எடுத்துட்டு தண்ணி நல்லா குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒர்க் அவுட் இந்த சென்ஸ் நான் வந்து யோகா தான் இப்போ ரீசெண்ட் டேஸாக பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஒரு மிக்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ், மூவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். யோகானா ப்ராப்பர் யோகா இல்லாமல் அதில் ஒரு மிக்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோல நான் காமிக்கிற 10 எக்ஸசைசஸும் நீங்க வந்து இனிஷியலா ஒரு 15 கவுண்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி 30, 45 டே பை டே நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் 15 உங்களுக்கு வருதா, ஒரு 3 days 15 பண்ணுங்க, அடுத்த 3 days 30 பண்ணுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. அண்ட் நீங்க டார்கெட் பண்ண வேண்டியது உங்க பாடியை நீங்க மூவ் பண்ணுமே தவிர அது வந்து பெர்ஃபெக்டா அந்த இமேஜ்ல இருக்க மாதிரி இல்ல. நான் பண்ற மாதிரி நானுமே இம்பர்ஃபெக்ட் தான். எனக்கு யோகா பத்தி எக்ஸசைஸ் பத்தி எதுவுமே தெரியாது. என் ஃபேமிலியில இருக்கவங்க யாருமே இந்த ஃபீல்ட்லயும் இல்லை. நானுமே கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணி இப்போ ஒரு சில போசஸ் எனக்கு பெர்ஃபெக்டா வரும், ஒரு சில போசஸ் நான் பெர்ஃபெக்டா வர ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். நமக்கு பேஸ் லைன் என்னன்னா இதை பண்ணி நம்ம பாடியை மூவ் பண்ணோம் அப்படின்றத மட்டும் தான் நம்ம டார்கெட்டா வச்சுக்கணுமே தவிர இதை நம்ம பெர்ஃபெக்டா பண்ணணும், வீடியோல இருக்கவங்களுக்கு பெர்ஃபெக்டா வருது நமக்கு பெர்ஃபெக்டா வரல, அந்த மாதிரிலாம் நீங்க எந்த வீடியோஸ் எடுத்தாலுமே நீங்க பண்ணக்கூடாது. ஸோ நீங்க ஒரு வீடியோ எடுக்க போறீங்க, அது என் வீடியோவா இருந்தாலுமே சரி, யார் வீடியோவா இருந்தாலும் சரி, வீடியோ எடுக்க போறீங்க, அதை பார்த்து நீங்க பண்ண போறீங்க. அந்த 30 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ நீங்க உங்க பாடியை மூவ் பண்ணாலே போதுமே தவிர அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷன் நமக்கு வேணாம். அது போக போக டே பை டேவா நமக்கு வந்துடும். இப்போ ஒர்க் அவுட் அட்டையர்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. பட் நம்ம பண்ற ஒர்க் அவுட்ஸ்லாம் மோஸ்ட்லி நம்மளோட லெக்ஸ், பெல்விக் ஏரியாஸ்லாம் டார்கெட் பண்ற மாதிரி இருக்குன்னா அது ஸ்கர்ட் மாதிரி இல்லாம பேண்ட் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஈவன் சுடி வித் பேண்ட் ஆல்சோ இஸ் ஃபைன் தான். வந்து ஒன்றுமே தெரியலனாலுமே இப்போ நான் ஓரளவுக்கு ஒரு யூடியூப் வீடியோ இல்லைனாலுமே நான் வந்து ஒரு 20 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ என்னாலே ஒர்க் அவுட் பண்ணி என்னோடய ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதுலேருந்து எனக்கு லேர்ன் பண்ணிக்கினது எல்லாத்தையுமே நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்ட்டாக நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து பேசிக்கான எக்ஸசைஸ் நீங்கள் வாக்கிங்கே போனாலும் அதோடு சேர்த்து இந்த ஒரு 6-7 போசஸை வந்து ரெகுலராக பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரஸ்ட் மீ, யூ வில் see சேஞ்சஸ். அண்ட் யோகா மேட் நீங்கள் வந்து இருந்தால் யோகா மேட் போட்டுக்கோங்க, இல்லைனா பெட்ஷீட் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே ஒரு சின்ன கோல் வச்சுருக்கோங்க, ஒரு 10 days நான் இதை பண்ணிட்டேன்னா நான் எனக்கு ஒரு யோகா மேட் வாங்கி தந்துருப்பேன். 15 days 20 days நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிட்டேன்னா நான் யோகா மேட் வாங்கி தந்துருப்பேன். அந்த மாதிரி கோல் வச்சு நீங்கள் அதை பண்ணிவிட்டு நீங்கள் யோகா மேட் வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. யோகா பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சிட் பண்ணிவிட்டு மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
மெடிடேஷன் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பிகாஸ் நம்ம ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். நான்லாம் வந்து ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவேன். அதனால எனக்கு ஏதாவது ஒரு வேர்டு வந்து நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பேன். ஓம் சொல்லிட்டு இருப்பேன், இல்லை எங்கள் அம்மா பேர் சொல்லிட்டு இருப்பேன், எனக்கு பிடிச்ச காட் பேர் சொல்லிட்டு இருப்பேன். இதை சொல்லிட்டு அதாவது அந்த ஒரு 1.5 மினிட் வந்து நான் வந்து எதை பற்றியுமே யோசிக்காமல் அமைதியாக இருப்பேன். இப்படி பண்ணும்போது இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்கள். இன்ஹேல் எக்ஸேல் நம்ம நார்மலாகவே ப்ரீத் பண்ணி தான் இருப்போம். பட் இது கொஞ்சம் வைட் இன்ஹேல் அண்ட் வைட் எக்ஸேல் அந்த மாதிரி ரொம்ப வைடாக இன்ஹேல் பண்ணி வைடாக எக்ஸேல் பண்ணுங்கள். அந்த ஒரு இன்ஹேல் எக்ஸேலுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு வேர்ஸை வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். அது இட்ஸ் அப் டு யூ தான், என்ன வேர்ஸ் வேணால் ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த இன்ஹேல் எக்ஸேல் அதுக்கப்புறம் இந்த வேர்டை ரிப்பீட் பண்ணுறதுக்கே நீங்கள் வந்து டார்கெட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெடிடேட் பண்ணுங்கள். இந்த மெடிடேஷன் வந்து நீங்கள் 1 மினிட் ஃபர்ஸ்ட் டே பண்ணிட்டீங்கன்னா அதுவே எனக்கு பெஸ்ட் தான். பிகாஸ் எனக்குலாம் 30 செகண்ட் அமைதியாக உட்காரவே முடியல. ஸோ 1 மினிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். மெடிடேஷனை வந்து நீங்கள் கரெக்டாக எண்ட் பண்ணும்போது உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் உங்கள் செஸ்ட் கிட்ட கொண்டு வந்து அதை ரப் பண்ணிவிட்டு அப்போ ஒரு சின்ன ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை வந்து உங்கள் ஹைஸ் ஹேண்ட் வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். தென் இப்போ வந்து நம்ம யோகாவோட ஃபர்ஸ்ட் போஸ்க்கு போவோம். அதுதான் பட்டர்ஃப்ளை போஸ். ஸோ இப்படி செட் பண்ணிகிட்ருக்கோமா, செட் பண்ணிவிட்டு 2 லெக்கையும் ஃபோல்ட் பண்ணி நம்மளோட ஃப்ரண்ட் மிட் பாயிண்டில் இங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறோம். தென் இதை க்ளோஸ் பண்ண போகிறோம். இதை க்ளோஸ் பண்ணால் நமக்கு இந்த பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு போஸ்டர் வரும். இதுதான் பட்டர்ஃப்ளை போஸ். ஓகேங்களா? ஒரு வாட்டி தூக்கி ஒரு வாட்டி நம்ம ஃப்ளோரை டிக் பண்ணால் 1 டைம். இந்த மாதிரி நம்ம வந்து 15 ஃபஸ்ட்டு பண்ணுறோம். தென் கொஞ்சம் பிரேக் எப்படி இருக்கணும்னா இந்த போஸ்லேருந்து வெளில வந்துடாதீங்க. திருப்பியும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணிக்கோங்க. தென் கொஞ்சம் பிரேக், அகெயின் புஷ் பண்ணி 15, அகெயின் அண்ட் பிரேக். அந்த மாதிரி 60 கவுண்ட்ஸ். உங்களுக்கு 30 அப்போவே கொஞ்சம் பெயின் ஆகுதுன்னா அப்போ நீங்கள் அகெயின் நம்ம நார்மல் ஃபோல்டிங் போஸ்க்கு வந்துடுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அகெயின் வாங்க. ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் இருக்க லெக்கை we are going to push. என்னால் இவ்வளோ தூரம் புஷ் பண்ண முடியுது. ஸோ புஷ் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு ஃப்ளாப் லைக் இது வந்து 1. ஸோ இந்த மாதிரி என்னால் இப்போ 700 பண்ண முடியும். உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள். பட் அட்லீஸ்ட் 15ஆவது ஒரு வாட்டி பண்ணணுன்றதை மட்டும் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. தென் கொஞ்சம் ரிலாக்ஸ். ஓகே, தென் அகெயின் புஷ். ஸோ இது வந்து 15ல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 or 3 மந்த்ஸ்லேயே நம்மளால் அசால்ட்டாக ஒரு ஸ்டெப்ஸில் 100 பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்மளை ட்ரெயின் பண்ணோம். என்னால் இப்போ 100 பண்ண முடியும் ஒரு ஸ்டெப்ஸில். இப்போ நீங்கள் 15 ஒரு 30 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? தென் இங்கேயே நீங்கள் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் இங்கே ப்ரெஷர் கொடுக்கணும். நம்மளோட 2 தைஸ்லையும் ப்ரெஷர் கொடுக்கணும். ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த ரெண்டுமே இன்னும் கொஞ்சம் நம்மளை புஷ் பண்ணி இது ஒரு புக் மாதிரி இப்படி ஓப்பன் ஆகும். இங்கே கொஞ்சம் எனக்கு டிஸ்டன்ஸ் தெரியுங்களா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணணும். அதுதான் இதோட டார்கெட். பட் ஒரு சிலருக்கு வந்து இப்போ இப்படி இருக்கும். ஸோ இப்படி புஷ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 15 பட்டர்ஃப்ளை ஃப்ளாப்ஸ் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து இதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3. அப்போ கரெக்டாக நமக்கு இந்த ஏரியாலாம் செம்மையாக பெயின் தரும். இந்த தை இருக்க ஏரியாலாம் 3 4 5. ஓகேவா? 5 முடிச்சுட்டு இன்னும் ஒரு 2-3 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெக்ஸ் எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ஒரு ரெஸ்ட். அகெயின் 15, அகெயின் 5, அகெயின் 15, அகெயின் 5. இப்படியே ஒரு 1.5 மினிட்ஸ் போயிடும். தென் வந்து செகண்ட் போஸ்ட் போவோம். அதுதான் மலாஸ்னா. 2 லெக்ஸையும் மேட்டோட டிஸ்டன்ஸ் தான் மேட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் நீங்கள் வச்சுக்கணும். 2 லெக்ஸையும் வச்சுட்டு இப்போ ஒரு டீப்பான ஸ்குவாட் போகிறோம். நம்மளோட பட் வந்து சர்ஃபேஸில் டச் பண்ணக்கூடாது. பட் சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் மேலே இருக்கணும். வந்து 15 30 60 அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் என்னென்னா நீங்கள் எந்த சைட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த சைடோட ஹேண்ட்ஸை வந்து ஃப்ளோரில் வச்சுக்கோங்க. இன்னொரு ஹேண்டை வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் போஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் செட் பண்ண போகிறோம். தென்
நம்மளோட பட் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீல் மேலே ப்ளேஸ் பண்ணோம். இது வந்து வஜ்ராசனான்னு சொல்லுவாங்க. தென் என்ன பண்ணணும்னா பாடியை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி நம்ம ஹேண்ட்ஸ் வந்து எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். 2 ஹேண்ட்ஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹெட் டவுன் பண்ணோம், அவ்வளோதான். இது வந்து சைல்ட் போஸ். எங்கெங்கெல்லாம் ஹோல்ட் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து ஒரு மைல்டான ப்ரீத்திங் வந்து பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு எக்ஸ்டெண்டட் போஸ் சொல்லி கொடுக்குறேன். அதுதான் வந்து நம்மளோட 2 முட்டியும், ஃபர்ஸ்ட் முட்டியோ மேட்டோட இந்த கார்னர்லையும், செகண்ட் முட்டியை மேட்டோட அந்த கார்னர். ஸோ நம்ம ஒரு வி மாதிரி ஒரு ஷேப் வந்துடும். திங்க் நான் வந்து இப்படி தான் செட் பண்ணிகிட்டு இருக்கேன் சைல்ட் போஸ்க்கு. இதுதான் என்னோட மேட்டோட 2 சைட்ஸ். அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் நீ எடுத்துகிட்டு போய் இந்த சைடாண்ட ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இங்கே வந்துட்டேன்னா செகண்ட் நீ எடுத்துகிட்டு போய் இந்த சைடில் ப்ளேஸ் பண்ணணும். அகெயின் நான் வந்து ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணணும். ஓகே, அதுதான் நான் வந்து இந்த டைரக்ஷனில் பண்ண போகிறேன். பிகாஸ் இதுதான் என்னோட மேட் டைரக்ஷன். இது வந்து 2 வேரியேஷன்ஸ் ஆஃப் சைல்ட் போஸ். இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போனா வந்து ரொம்ப ப்ரீத்திங் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஹோல்ட் ஆன் ஹியர். ஆர் எல்ஸ் நீங்கள் வந்து எந்த எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு எங்கன்னா பெயின் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து சைல்ட் போஸ்ட்டில் வந்து ரெஸ்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா சவாஸ்னா ஸ்லீப் பண்ணுறது அதில் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பாடியை புஷ் பண்ணி நமக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. இதோட கிளாரிட்டிலாம் எனக்கு தெரியல. பிகாஸ் எனக்கு இது எப்படி செட் பண்ணுறதுலாம் தெரியல. பட் ரொம்ப நாளாக எனக்கு இது கேட்டுட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு புரிகிற மாதிரி நான் ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன். அதனால தான் போட்டுட்ருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இது கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அடுத்த போஸ்ட்க்கு போகலாம். இப்போ சேம் வஜ்ராசனாலேருந்து எழுந்தோன்னா நம்ம பாடியை எப்படி பெண்ட் பண்ணோன்னா நம்ம ஹேண்ட்ஸை ஸ்ட்ரெயிட்டாக வச்சோன்னா ஒரு போஸ் வரும். இதுதான் டேபிள் டாப். இந்த டேபிள் டாப்லேருந்து சைல்ட் போஸ்க்கு அப்படின்னு போக போகிறோம். தென் நம்மளோட பட்டை வச்சு சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். அதுதான் ஹிப் சர்க்கிள்ஸ். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ஈச் வந்து 60-60 டார்கெட் பண்ணிக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் 15-15-15 பண்ணுங்கள், இல்லை 30-30 பண்ணுங்கள். சுற்றும் போது தலை சுற்றும். ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த செஷனோட லாஸ்ட் போஸ், அதுதான் பிரிட்ஜ் போஸ். அதுக்கு வந்து நம்ம வந்து மேட்டில் படுக்கணும். நம்மளோட ஃபேஸ் வந்து நம்ம சீலிங்கில் பார்த்த மாதிரி படுக்கணும். ஸோ இந்த மாதிரி படுத்துட்டு ஃபஸ்ட் நம்மளோட 2 லெக்ஸையும் பெண்ட் பண்ணலாம். பெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட 2 ஹேண்ட்ஸையும் கொஞ்சம் இந்த லெக்ஸ்லேருந்து தூரமாக ப்ளேஸ் பண்ணி தென் யூ ஆர் கோயிங் டு கிவ் அ லிஃப்ட். இப்படி லிஃப்ட் பண்ணால் ஒரு ஸ்ட்ரக்சர் வரும்ல, இதுதான் பிரிட்ஜ் போஸ். ஓகேவா? இந்த லிஃப்ட்டை வந்து நம்ம 2 வேரியேஷனாக பண்ண போகிறோம். ஒன்று லிஃப்ட் பண்ணி ட்ராப் பண்ணுறது. இன்னொன்று வந்து எவ்வளோ நேரம் லிஃப்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் நம்ம லிஃப்ட் பண்ணி ஹோல்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வேரியேஷனில் போகிறேன். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். லெக்ஸ் இப்படி வச்சுட்டு, இல்லைன்னா நமக்கு இன்னும் பெயின் அதிகமாகும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அகைன் நம்ம செகண்ட் வேரியேஷனுக்கு போக போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வேரியேஷன் வந்து நீங்கள் 15 பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் வேரியேஷன் வந்து ஒரு வாட்டி நீங்கள் 5 டைம்ஸ், அதாவது 5 கவுண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ண பார்த்து அதை வந்து 5 டைம்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம 25 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண மாதிரி ஆகிடும். இப்போ உங்கள் 2 லெக்ஸையும் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஹேண்ட்ஸையும் ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த போஸ் பேர் தான் சவாஸ்னா. ஸோ நம்ம மெடிடேஷனில் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபைனலாக சவாஸ்னால எண்ட் பண்ணியிருக்கோம்.
அண்ட் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி இந்த பிசிஓடி இல்லைனா பிசிஓஎஸ் இல்லைனா இந்த இரெகுலர் பீரியட்ஸ்லாம் சரி பண்ண மாட்டோமா அப்படின்னு நிறைய வாட்டி உங்களுக்கு தோணியிருக்கும். எனக்கும் அது நிறைய வாட்டி தோணியிருக்கு. பட் அதற்காக நம்ம பண்ணுற ஒரு ஒரு சின்ன ஸ்டெப் தான் அந்த ஒரு பெரிய கோலை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. என்ஜாய் பண்ணி இந்த ப்ராசஸை பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. எனக்கு புரியும், இந்த ப்ரெஷர் டிப்ரெஷன்லாம் எப்படி வரும்னே தெரியாது, நமக்கு சடனாக வந்துடும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது யோகா பண்ணி பாருங்கள், மெடிடேஷன் பண்ணி பாருங்கள், ஒரு சின்ன வாக் போய் பாருங்கள். நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் பாஸ் ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று வேறு விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நம்ம இந்த ஜேர்னியில் இருக்கோம். ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இந்த ஜேர்னியை ஸ்டாப் ஆச்சுன்னா நம்ம அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக சாப்பிட ஆரம்பிப்போமா, அப்போ நம்மளோட பிசிஓஎஸ் லெவல் இங்கேருந்து இங்கே போயிடும். அப்போ அந்த ஜேர்னி பண்ணதே வேஸ்ட். ஸோ நீங்கள் தான் உங்களை டைவர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு இதெல்லாம் ரொம்ப நியூவாக இருக்குது கேட்குறதுக்கு, ஆனால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட அடுத்தடுத்த பார்ட்ஸில் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு லேர்ன் பண்ணிக்கினது எல்லாத்தையுமே நான் போடுறேன். ஒரு 4-5 யோகாஸை கம்பைன் பண்ணி ஒரு செட்டாக வச்சுருப்பேன். அது ஒரு 4 to 5 டைம்ஸ் நம்ம பண்ணிட்டாலே ஒரு 20 மினிட்ஸ் கவர் ஆகிடும். அன்றைக்கான ஒர்க் அவுட்டும் நான் பண்ணிடுவேன். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது பொறுமையாக நான் எப்படி லேர்ன் பண்ணிக்கணும்னோ அது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோஸில் போடுறேன். இது தாண்டி உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் சொல்லலாம், அதை நான் போடுறேன். லேர்ன் பண்ணிட்டாவது போடுறேன். அண்ட் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.